நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 22/8/2024 ஆவணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. திருத்திகை திதி பகல் 1:46 வரை, பின்பு தேய்பிறை சதுர்த்தி. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 10:05 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். மகா சங்கடகர சதுர்த்தி விரதம். விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. சுப முகூர்த்த நாள். இன்று வாஸ்து நாள். ராவுகாலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். 2இல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். குறிப்பாக தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. மேலும் பலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதாலும் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் தற்போது ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் 10இல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் சற்று குறைந்து மன நிம்மதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக நவீன பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் கூட உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் வாழ்வில் பல்வேறு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் விலகி மன நிம்மதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில்
உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் விலகுவதால் மனநிம்மதி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன் சஞ்சரித்தாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உடன் இருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பது மட்டும் இல்லாமல் அதன் காரணமாக அலைச்சல், நிம்மதி குறைவுகள், குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் 6இல் சனி சஞ்சரிப்பதாலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் சற்று குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரன் ராகு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்களின் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளர்ச்சிகளை நீங்கள் அடைவீர்கள். கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பளு சற்று குறைந்து மன நிம்மதி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவானது உங்களுக்கு சிறப்பாக இருந்து மன மகிழ்ச்சி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் திறமையாக செயல்பட்டு நல்ல பேர் எடுப்பீர்கள். பண வரவுகள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக நன்றாக இருந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாளில்
துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரனும் 6இல் குருவும் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று முனைப்புடன் செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்க முடியும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டு மன அமைதி குறைவு ஏற்படலாம். வேலை தொடர்பான முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் ராகு 5இல் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் 7இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். சந்திரன் ராகு சேர்க்கப்பெற்று 2இல் இருப்பதால் மன நிம்மதி குறைவுகள், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் சற்று கவனத்தோடு கையாண்டால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான செய்தி ஒன்று கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பிரித்திங்கா தேவி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.